ஒவ்வொரு மனிதருமே மாதா, பிதா, குரு, தெய்வம் இதோடைய அருள் பெற்று வாழ்ந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நல்ல ஒரு மேன்மையா அவங்க எதிர்பார்க்கலாம். இவங்க 4 பேத்தோட அருள் இருந்ததுன்னா, அவன் கண்டிப்பா நல்ல ஒரு மேன்மை உள்ள நபரா தான் இருப்பான். மாதா, பிதாங்கிறது நம்மளுடைய ஜனன நிகழ்வ குறிக்கக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கைய ஒரு அர்த்தமா ஒரு சுவாரஸ்யமா கொண்டுட்டு போறது நம்மளுடைய குருமார்கள் தான். நம்மளுடைய ஆசிரியர்கள் தான். இறையருளும் இதோடு சேர்ந்து கிடைச்சிச்சு அப்படின்னா, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். அந்த வகையில பார்க்கும்போது, குருவ அதிபதியாக கொண்ட நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? என்னென்ன மாற்றத்த கொடுக்க போகுது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது? என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமா இருக்க போகுது? இந்த கிரக அமைப்புகள் இவங்களுக்கு என்னென்ன மாற்றத்த கொடுக்கும்? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல விளக்கமா பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்க தனுசு ராசி அன்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா பொதுவாகவே இந்த தனுசு ராசி அன்பர்கள் இளமையில தன்னுடைய ஸ்கூல் மெட்டை இன்னமும் மறக்காம அவங்க கூட ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த தனுசு ராசி. இப்போல்லாம் பெரும்பாலான நபர்கள் அப்படிதான் இருப்பாங்க. நீங்களும் அப்படிதான் இன்னமும் அந்த ஸ்கூல் மேட்டை மறக்காம அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில சந்திரன் இருக்கிறார். ராசியிலே சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பமான நிலை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவான், சுக்கிரன், புதன், சனி பகவான், ராகு என 5 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கு. கலஸ்திரஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி வக்ரகமாக அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்துல கேது என கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிப்ரவரி 22 செவ்வாய் பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து மாறி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். மார்ச் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். அதே மாதிரி மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார். கிரக அமைப்புகள் இந்த மாதிரி நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படக்கூடிய நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக உங்களுக்கு பணப்பிரச்சனை, சின்ன சின்ன நெருக்கடிகள், ஒரு சிலர்லாம் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நீ இதை செய் அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே, அந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் போது எல்லா காரியத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு முடிவெடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களால் கரெக்டாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு நீங்கள் இறங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்கிட்ட சொல்லிட்டு அதை காப்பாற்ற முடியலன்னா கூட எப்பாடுபட்டாவது அந்த சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பர்கள் தான். இந்த காலகட்டத்தில் அப்படி சொல்ல காப்பாற்றக்கூடிய யோகமெல்லாம் நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் மேலே மற்றவர்கள் இரக்கம் காட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறன், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பாராட்டுக்குரியதாக இருக்கும். நீண்ட நாட்டில் ஒரு சில பிரச்சனைகள் தீராமல் இழுபறியாகவே இருந்திருக்கணும். அதற்காக நீங்கள் போராடிட்டு இருந்திருப்பீங்க. இது எப்படா இந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் கூட நல்ல லாபம் கிடைக்கும். பணம் பல வழிகளில் வர்றதுக்கான யோகம்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். எதையுமே செய்து முடிக்கணுங்கிற அந்த சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. பணியிடத்தில் கூட நீங்களே எதிர்பார்க்காம ஒரு சிலருக்கு இடமாற்றமோ பதவி உயர்வோ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் நல்ல ஒரு மரியாதை உள்ள நபராகவும் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பர்கள் வர போகிறீங்க. சுப செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க. மன நிம்மதி கிடைக்கும். திட்டமில்லாமல் நீங்கள் இறங்குற காரியங்கள் கொஞ்சம் சொதப்பெல்லாம் முடிஞ்சிடும். அதனால் திட்டமிட்டு செயல்படுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க மேலே இறக்கங்காட்டி உங்களுடைய பணத்தை அவங்களுக்கு வாரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. யார் மேலே இறக்கப்படுறாங்கிறத கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. கட்சி மேலிடத்துலேருந்து கூட முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் அரசாங்க வேலைக்காக காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நேர்மையான செயல்பாட்டை பார்த்து மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு சிலருக்கு உங்களுடைய நேர்மையை பார்த்து உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மக்கள் மத்தியில் உங்களுடைய ஊர் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராகவும் நல்ல ஒரு சமுதாய தொண்டு ஆற்றக்கூடிய ஒரு நபராகவும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. உங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதையில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு அனுகூலமான நாட்களாக அமைந்திருக்கு. சக கலைஞர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சக கலைஞர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மகிழ்வை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒரு சிலருக்கெல்லாம் ரசிகர் மன்றம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தனுசு ராசியில் பிறந்த மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு படிங்க. கண்டிப்பாக வெற்றி, உற்சாகம் தர மாதிரி ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்காக பிற்காலத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் திட்டமிட்டு படிங்க. அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையாக நிதானமாக புரிஞ்சு படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க. உங்களுக்கான மகிழ்ச்சியான மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு நல்ல சம்பவம் வருகின்ற நாட்களில் நடக்க போகுது. அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க. கஷ்டப்பட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் போடுற பலனுக்கு பிற்காலத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக கல்வியில் கவனம் செலுத்துங்க இந்த தனுசு ராசி மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு மகிழ்ச்சி தர்ற மாதிரி இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராகவும் நல்ல ஒரு பாராட்டு உள்ள நபராகவும் இந்த காலகட்டத்தில் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. பிள்ளைங்களை பாராட்டுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, எந்த எதிரி உங்ககிட்ட நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக போகிறாங்க. தைரியமாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. நல்ல ஒரு வெற்றியை வருகின்ற நாட்களில் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. பொது காரியத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி காத்துட்ருக்கு. சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. தொழிலதிபர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மறைமுகமாக யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. இந்த நெருக்கடி நிலை மாறும். ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்த ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட ஒன்று சேருவாங்க. பிள்ளைங்க மூலிமா கூட ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி ஒன்று தேடி வரப்போகுது. தந்தை மகன் உறவு ரொம்ப சுமூகமாக இருக்கும். ஒரு சிலர்லாம் தந்தை மகனுக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிரிந்து இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்கள் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யுங்க. முடிந்தால் நெய் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். சகல தோஷமும் நீக்கக்கூடியது இந்த நெய்யை. அந்த நெய் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28
8 மார்ச் 1, 2 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.